நடந்த சம்பவம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க வேகமா. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாங்க இங்க? அவன் மேல எரிச்சல் அடைந்து, என்ன பண்ணார்களாம்? எரிச்சல் அடைந்து. சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? சத்துரு என்ன ஆகிறான்? எரிச்சல் அடைகிறான். நம்ம தேவனுடைய உதவியை பெறும்போது நல்லா கவனிக்கணும். எப்பவுமே தேவனுடைய உதவியை பெறும்போது, மனுஷனுடைய தேவனுடைய தயவை உதவியும் பெற்று நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது, நம்ம வாழ்க்கையில காரியங்கள் கைகூடி வரும்போது, சூழ்நிலைகள் ஜெயமா மாறிட்டு இருக்கும் போது, வெற்றியா நடந்துட்டு இருக்கும் போது, சத்துருடைய சில மனிதர்களுடைய எரிச்சல் உண்டாக ஆரம்பிக்கும். உங்களை குறை சொல்ற ஆள் எழும்புவான். உங்களுக்கு நெருக்கம் கொடுக்குற சத்துரு ஆட்கள் எழுப்பி விடுவான். ஒரு கூட்டம் உதவிக்கு வரும், இன்னொரு கூட்டம் உதவி செய்யறவனையும் தடுக்கிறக்கு ஒருத்தன் வருவான். ஆனா தொடர்ந்து நம்ம பண்ற ஜெபம், தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் நிக்கிற ஜெபம் சத்துருடைய திட்டங்களை எல்லாம் வாய்க்க. அதுதான் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகும் போது 3வது காரியம், சத்துரு எவ்வளவு எழும்பினாலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்காம போக பண்ணி, அவன் எரிச்சல்கள், அவனுடைய பொறாமைகள், அவனுடைய விரோதங்கள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாமே இங்க இருக்கு. நெகேமியாவிட்ட அவன் எரிச்சல் பட்டாங்க, அப்புறம் தந்திரமா செயல்பட்டாங்க, விரோதமா செயல்பட்டாங்க, கலகம் பண்ணினார்கள் இருக்கு. பலவிதமான காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் கொண்டு வந்தார்கள். எதையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணவே இல்லை. அதாவது இவ்வளவு நெருக்கடிகளின் மத்தியில, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில ரொம்ப லெகுவாக, ரொம்ப சீக்கிரமாக அவங்க வேலைகள் கைகூடி வந்ததுன்னு போட்டிருக்கு. 52 நாளைக்குள்ள சத்தம் விலங்குல மண்டையில ஏறிச்சுன்னா ஒரு அலேலியா நல்ல சத்தமா சொல்லலாம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். விலங்குதான் உங்களுக்கு? ஆமா. பல காரியங்கள் நமக்கு நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்குள்ள கிரியை செய்தார்னா, சத்துருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எவ்வளவு துரிதமாக வேகமாக நம்ம காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வேண்டுமோ, எப்படா நடந்து முடிஞ்சுது அப்படின்னு, எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, எப்படி இவங்க வாழ்க்கையில ஜெயம் வந்தது, வெற்றி வந்தது, தப்பிச்சாங்க, காப்பாற்றப்பட்டாங்கன்னு யோசிக்க கூட அவனுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு துரிதமாக கர்த்தர் கிரியை செய்வார். இவனோடு தட்டுற மாதிரியே தெரியல. ஆமா, அனுபவிச்சா தானே தெரியும். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இதெல்லாம்